நேற்று ரயன் வந்து அருண் கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பாரு, இந்த மாதிரி ஒரு மேஜிக் நடக்கும்னு நான் நம்புகிறேன். லாஸ்ட் வீக் நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, அந்த மேஜிக் நடந்துச்சு. அதே மாதிரி இந்த வீக்கும் ஒரு மேஜிக் நடக்கும்னு நான் நம்புகிறேன். அதாவது அவர் என்ன சொல்ல வரேன்னா, முத்துக்குமாரனுக்கு பதிலாக வேறு யார் வேணால் டைட்டில் வின்னர் ஆகலாம், அது அவராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு நம்புறாருன்னு சொல்கிறாரு. தட் இஸ் ஓகே, அது ஒருத்தரோட நம்பிக்கைன்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் அதுக்கு நீ கொஞ்சமாச்சும் விளையாண்டுருக்கணும்லப்பா. ஒரே வாரம் டிடிஎஃப் விளையாண்டுட்டு ஒருத்தனோட குத்தத்தை மட்டும் வரிசையாக வந்து குத்தம் எப்படிலாம் கண்டுபிடிக்கலான்னு பலவிதமாக யோசித்து அதை மட்டும் சொல்லி டைட்டில் வின்னர் ஆகணும்னு நினைக்கிறது கரெக்ட் கிடையாது. நம்மளோட பாசிட்டிவ்ஸ் காட்டி விளையாடணும். முத்து அப்படி தான் விளையாண்டாரு. அவர் எல்லாரும் கார்னர் பண்ணப்போ கூட அவர் யாரோட நெகட்டிவ்ஸையும் பின் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கல. ஸோ அதுக்கு வந்து நேற்று ஒரு செருப்படி கிடச்ச மாதிரி தான் நேற்று வந்து எபிசோடில் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதி சார் பேசிகிட்டு இருப்பார். பேசிகிட்டு இருக்கும்போது பயங்கர கிளாப்ஸ் திடீர்னு கேட்கும். அப்போ அவர் சொல்லுவார், இங்கே ஒரு 3 பேர்த்த ஸ்க்ரீனில் காமிச்சாங்க, அது யாருன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அவங்களுக்கு தான் அந்த கிளாப்ஸ், எல்லாத்துக்கும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அந்த 3 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன், ஜாக்லின், அருண். கண்டிப்பாக அருணுக்கு அவ்வளோ கிளாப்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. கொஞ்சம் கிளாப்ஸ் ஜாக்லினுக்கு வந்திருக்கும், மேக்ஸிமம் கிளாப்ஸ் முத்துக்கு தான் வந்திருக்கும். ஸோ அதை சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போது விஜய் சேதுபதி சாரே சொல்கிறார், வேறு யாராச்சும் ஒரு 3 பேரை காட்டுங்க, கிளாப்ஸ் வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒரு தீபக், பவித்ரா, இன்னொரு ஆள் யாரையோ வச்சுட்டு காட்டுறாங்க. அப்போவும் ஓரளவுக்கு நல்லா கிளாப்ஸ் வருது. அதுக்கப்புறம் இன்னும் வேறு யாரையாவது காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது ரயன், சிவா, ரியா 3 பேரையும் சேர்ந்து காட்டுறாங்க. அப்போ சுத்தமாக கிளாப்ஸே இல்லை. அது இதுவே ரயனுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் விஜய் சேதுபதி சார் சொல்லிடுவார், சரி அது எங்களுக்கு தெரிஞ்சதாகவே இருக்கட்டும், உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, எங்களுக்கு மட்டும் தெரியும் போது அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ரயன் கொஞ்சம் அந்த இமேஜினரி வேர்ல்டு விட்டு வெளியே வந்து ரியாலிட்டி என்னங்கிறத பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முத்துக்கு நேற்றுக்கு கிடைச்ச கிளாப்ஸே அதுக்கு ஒரு சான்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலை அப்படின்னா, முத்துக்கு நேற்று இவ்வளோ கிளாப்ஸ் கிடச்சிருக்கு, அது ஏன் இவ்வளோ வாரம் எல்லா வாரமும் கன்சிஸ்டண்ட்டாக கிடைக்கல? ஒருவேளை அங்கே செட் ஆடியன்ஸாக போகிறவங்க கிட்ட நீங்கள் கிளாப் பண்ணக்கூடாது, இப்போவே வந்து வின்னர் டிசைட் ஆயிரும் அப்படிங்கிறதுனால அப்படி சொல்லியிருப்பாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியலை. அது நம்ம அங்கே போகிறவங்களுக்கு தான் தெரியும். உங்கள் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.